கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெல்கம் டு ஆலினால் அன்பின் பைபிள் குயிஸ். கடந்த வாரம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்கான பதில்களும் இதோ. யாக்கோபு எதை அதிகமான பங்காக யாருக்கு கொடுத்தான்? யாக்கோபு எமோரியரின் கையில் இருந்து பட்டயத்தினாலும் வில்லினாலும் சம்பாதித்த ஒரு நிலத்தை யோசேப்புக்கு கொடுத்தான். ஜனங்கள் யாரிடத்தில் சேருவார்கள்? சமாதான கர்த்தரிடத்தில் ஜனங்கள் சேருவார்கள். மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவன் யார்? யோசேப்பு. துக்கம் கொண்டாடின இடத்தின் பழைய மற்றும் புதிய பெயர் என்ன? பழைய பெயர் ஆத்தாத்தின் களம், புதிய பெயர் ஆபேல் மிஸ்ராயிம். யோசேப்பின் வயதிலிருந்து எகிப்தியர் யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடின நாட்களை கழித்தால் கிடைக்கும் விடை எதை குறிக்கிறது? 110 கழித்தல் 70 = 40. சுகந்த வர்க்கமிட 40 நாட்கள் செல்லும். மோசேயின் மகன் பெயர் என்ன? கெர்சோம். 2 பண்டக சாலைகளின் பெயர்களை எழுதுக. பித்தோம், ராமசேஸ். மோசே ஏன் பயந்தான்? தான் எகிப்தியனை கொன்று போட்ட காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டதினால். யாருடைய ஜீவனை யார் கசப்பாக்கினார்கள்? எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரருடைய ஜீவனை இஸ்ரவேலருக்கு கசப்பாக்கினர். ஒரு எழுத்து வித்தியாசம் கொண்ட பெயரை உடைய ஸ்திரீகள் யார்? சிப்பிராள், சிப்போராள். சிப்பிராள் மருத்துவச்சி, சிப்போராள் மோசேயின் மனைவி. மோசேயும் ஆரோனும் முதலில் சந்தித்த இடம் எது? தேவ பர்வதத்தில் இருவரும் சந்தித்தார்கள். கர்த்தருடைய சேஷ்டபுத்திரன் யார்? இஸ்ரவேல் கர்த்தருடைய சேஷ்டபுத்திரன். யாரை காணும்போது யாருடைய இருதயம் மகிழும்? மோசேயை காணும்போது ஆரோனின் இருதயம் மகிழும். இஸ்ரவேல் புத்திரர் மோசேக்கு ஏன் செவி கொடாமல் போனார்கள்? மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும். எந்த நாமத்தினால் கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானார், மேலும் மோசேக்கு தரிசனமானார்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தினால் தரிசனமானார். மோசேக்கு யெகோவா என்கிற நாமத்தினாலே தரிசனமானார். கர்த்தர் எகிப்து தேசத்தில் எதை மிகுதியாக நடப்பிக்க போவதாக கூறினார்? அடையாளங்களையும் அற்புதங்களையும். கோசேன் நாட்டிலே மாத்திரம் எது இல்லாதிருந்தது? கல்மலை இல்லாதிருந்தது. கர்த்தர் எதற்காக பார்வோனை நிலைநிறுத்தினேன் என்று கூறினார்? கர்த்தர் தம்முடைய வல்லமையை காண்பித்து தம்முடைய நாமத்தை பூமி எங்கிலும் பிரஸ்தாபப்படுத்துவதற்காக. யார் எதை எங்கு நீட்டினதினால் தவளைகள் வந்து எகிப்து தேசம் முழுவதையும் மூடி போட்டது? ஆரோன் தன் கையை எகிப்தில் உள்ள தண்ணீர்களின் மேல் நீட்டினதினால். கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் வரும் வாதைகளை வரிசைப்படுத்துக. தண்ணீர் இரத்தமாய் மாறினது, தவளைகள், பேன், வண்டு, மிருகங்களுக்கு கொள்ளை நோய், எரி கொப்பளங்கள், கல்மலை. எத்தனையாவது நாள் சபை கூடுதலின் நாள்? 1ஆம் நாளும் 7ஆம் நாளும் சபை கூடுதலின் நாள். இஸ்ரவேலர் யாரை கொள்ளையிட்டார்கள்? இஸ்ரவேலர் எகிப்தியர்களை கொள்ளையிட்டார்கள். பார்வோன் ஏன் செவி கொடுக்க மாட்டான் என்று கர்த்தர் கூறினார்? எகிப்து தேசத்தில் தம்முடைய அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு. கீழ்காற்றும் மேல் காற்றும் என்ன செய்தது? கீழ்காற்று வெட்டி கிளிகளை எகிப்து தேசத்தின் மேல் கொண்டு வந்தது. மேல் காற்று வெட்டி கிளிகளை எடுத்துக்கொண்டு கடலிலே போட்டது.
கொடுக்கப்பட்ட வேத பகுதியில் யாத்ராகமம் 10 to 12ஆம் அதிகாரத்தில் வரும் உயிரினங்களின் பெயர்கள்: வெட்டுக்கிளி, ஆடு, ஆட்டுக்குட்டி, மாடு, செம்மறியாடு, வெள்ளாடு, நாய், மிருக ஜீவன்கள். ஜனங்களை விட்டு விலகாதிருந்தது எது? பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். எதின் தலையீற்றை எதினால் மீட்டுக் கொள்ள வேண்டும்? கழுதையின் தலையீற்றை ஆட்டுக்குட்டியினால். யாரை நடுக்கம் பிடிக்கும்? மோவாபின் பராக்கிரமசாலிகளுக்கு. ஒரு பெண் தீர்க்கதரிசி யார்? ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம். உங்களுக்கு பிடித்த அல்லது கர்த்தர் உங்களோடு பேசிய ஒரு வசனத்தை எழுதுக. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கடந்த வார வேதாகம தேர்வில் பங்கு பெற்றவர்களின் பெயர்கள் இதோ: ஐ. ஜிம்லா ஐசக், ஜே. ஜெயஜோதி, டி. ஜெனிட்டா ஜென்சி, கே. ஐஸ்வர்யா, ஜே. ஜெயராணி ஜெயசீலன், டி. சாந்தா, எம். தமிழரசி, ஜே. மாலதி ஜாய்ஸ், ஜே. ஃபேன்சி ஆனந்தி, மிஸ்டர் ஏ. சார்லஸ் செல்லதுரை, மிஸ்ஸஸ் டென்சி இமானுவேல், எஸ். ஹெப்சிபா, எஸ். மில்கா, கே. ஆஷாராணி, மீ. மரிய யோசிபா, பி. பிரியா பியூலா, ஏ. ஜாக்லின், பிரேமலதா மனோஜ், ஜே. எபனேசர். கடந்த வாரம் தேர்வுகளில் பங்கு பெற்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை புதியதொரு கேள்விகளுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.